Hello everyone. டாக்டர் KM செரியன் ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் கேரளாக்கு. முந்தா நேரத்துலேருந்து கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இவரை பற்றி தான் பேசப்படுது. கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒரு டாபிக் தான் அதிகமாக பேசப்படுது. மிஸ் யூ டாக்டர் KM செரியன். கேரளாவில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இவரை பற்றி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான டாக்டரோட பயோகிராஃபி பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவருடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை சொல்லட்டுமாங்க. 1968 இவருக்கு 26 வயசு இருக்கக்குள்ளேயே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு முடிச்சு சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஆச்சரியம் அடைய வைக்கிறாரு. அதுவும் இந்தியாவில் இல்லை, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில். இதில் என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு 26 வயசுலேயே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு அதிகமான மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அது மட்டும் கிடையாது, டாக்டர் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். இன்னைக்கு அந்த ப்ரொஃபஷனுக்கு மோர் தென் 10,000 கிராஜுவேட்ஸ் முடிச்சிருக்காங்க. 25 யூனிவர்சிட்டிக்கு மேல இந்தியாவில் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஃபுல் டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு கபடி இஷ்யூ நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பெண்கள் கிளம்பி போய் பஞ்சாப்ல மேட்ச் ஆட போயிருக்காங்க. அங்க பெரிய கலவரம் வெடிச்சதை ஃபுல் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வெல்கம் டு மை சேனல். மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை முடியும் தட்டி விட்டுருங்க. இந்த சேனல்ல ட்ரெண்டிங் டாபிக்ஸும் நியூ டாபிக்ஸும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் AK. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள போலாம். இவருடைய ஃபுல் நேம் கொட்றது மாமன் செரியன். இவர் மார்ச் 8, 1942 கேரளால இருக்கிற செங்கனூருங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. மேங்களூர்ல இருக்கிற கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜில் MBBS கம்ப்ளீட் பண்ண இவர் ஃபர்தரா இவர் கரியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வேலூர்ல இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் லெக்சரரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது பேசிக்கா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் அல்லவா. இவரோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக 1970 ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகி போறார். இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, டீச்சிங் நாலேஜும் இருக்கு. அதனால ஆஸ்திரேலியா போன பிறகு இவரோட ரெகக்னிஷனுக்கு பதிலாக ஒரு ஸ்பெஷல் கன்சன்ட்ரேஷன் கொடுத்து ஒரு பீடியாட்ரிக்கோட கார்டியாக் சர்ஜரி பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா அலிபாமால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஒரிகியான். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1970 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1968 இவரோட பர்த்டே கிஃப்டா இவருக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் நடக்குது. என்ன ப்ரோ, அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இல்ல பேஷண்ட்ஸ் யாராவது இவருக்கு பெரிய கிஃப்ட் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா இல்ல, அப்பதான் இவருக்கு 26 வயசு ஆகுது. அப்பவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி இவருக்கு சான்ஸ் கிடைக்கும். யார்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இவர் ஒர்க் பண்ண இடத்துலயே மென்டர்ஸ் இருப்பாங்க. அவர்கிட்டேருந்து இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை கண்டு வியந்த அவங்க இவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதையும் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அச்சீவ் பண்ணி சுற்றி இருக்கிறவங்கள ஆச்சரிய அடைய வைக்கிறாரு திரு செரியன் அவர். அண்ட் தென் 1973 FRACS இன் கார்டியோதொராசிக் சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போதைக்கு அவரோட வயது 28 தான் ஆகுது. இந்த FRACSங்கிற அவார்டை வாங்குறதுக்கு 12 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் PG எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரெகக்னிஷனை சீக்கிரமாகவே அவரோட லைஃப்பில் வாங்குறாரு திரு செரியன் அவர்கள். அதுலேருந்து வேகமாக நம்ம முன்னாடி போனோம்னா 1975 நம்ம சென்னையில் இருக்கிற பெரம்பூரில் சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 1995 ஃப்ரண்டியர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இந்தியாவோட செகண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறார். இது மட்டும் கிடையாதுங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டை சேம் டைமில் செஞ்சு முடிக்கிறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக. நான் சொல்கிறது சாதாரண மக்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ்ன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அல்லவா, ஃபிசிஷியன்ஸ் கூட எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. அவங்க கேட்குறது இல்லை, பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள அசிஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் இவங்களே பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அந்த மாதிரி நர்சஸ் கூட அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர். இன்னைக்கு அந்த ப்ரொஃபஷனுக்கு மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. மோர் தென் 25 யூனிவர்சிட்டிஸில் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டாக்டர் KM செரியன் ஒரு ஃபாதர் ஆஃப் த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷன். இந்தியாஸ் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு கமிட்டியில் இடம் பெற்றிருக்கு. அவங்களால கொண்டாடப்பட எனக்கு சொல்லக்குள்ளே கூஸ் பம்ஸாக இருக்கு. இவர் வாங்கின அவார்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா 1991 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு.
1990லேருந்து 93 வரைக்கும் இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு ஹானரரி சர்ஜியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு திரு ஷெரியன் அவர்கள். அண்ட் ஃபைனலாக 2010ல் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி a president of the World Society of Cardio Transplant. First Indian to be a president of the World Society of Cardiothoracic Surgeonsல இடம் பெறாரு திரு ஷெரியன் அவர்கள் 2010ல். இவர் நேமில் ஒரு ஹாஸ்பிட்டலே கேரளாவில் இருக்கிற செங்கனூர் இவர் பிறந்த இடம், அந்த ஊர்லேயே இவர் பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் KM ஷெரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது வந்து மார்ச் மாதம் 2021ல் திறக்கப்படும். இவ்வளோ பெரிய புகழ் கொண்ட ஒரு டாக்டர் சிறிய வயசுலேயே அவ்வளோ அச்சீவ் பண்ணி நிறைய பேர் பெற்றிருக்காரு. அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் 25 ஜனவரி 2025ல் இவர் இறந்து போகிறார். ஸோ இது தான் டாக்டர் ஷெரியனோட பயோகிராஃபி. நீங்கள் என்னவா ஆக ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் குட் பை.